வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் மயான காளி மாந்திரீகம் செய்து ஒருவரை அழிப்பது இப்படித்தான். மயான காளி மாந்திரீகம். மயான காளி மாந்திரீகத்துல நல்லதையே செய்ய முடியாது, கெட்டதை மட்டும்தான் செய்ய முடியும். அந்த கெட்டதை எப்படி செய்வாங்க, இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும் வந்திருக்கும், அந்த பாதிப்புகளை செய்யறதுக்கு எந்த நாள், எந்த பூஜை, எந்த வகையான எந்திரங்களையும் மந்திரங்களையும் என்னென்ன பயன்படுத்தி பிரயோகம் செய்வாங்கன்றதை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். மயான காளி ஒரு மனிதனையும் சரி, ஒரு குடும்பத்தையும் சரி, இல்ல பகைவராக யாரை நினைச்சாலும் சரி, அவங்கள உரு தெரியாம அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தது தான் இந்த மயான காளி மாந்திரிகம். ஒருத்தருக்கு துர்மரணம் ஏற்படுத்துறதுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும். துர்மரணம்னா என்ன? இதே மயான ருத்ர பூஜையில கூட செய்ய முடியும். இல்ல சூனியமே செய்யறதா இருந்தாலும் இந்த வழியை தான் பயன்படுத்துவாங்க. நீங்க செய்யன்னு சொல்லல, அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அதிலிருந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யணும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லா பதிவுல சொல்றதுதான், ஒரு மனிதனுக்கு பகை இல்ல விரோதம் இல்ல துரோகம் செய்யறது, இல்ல மண்ணு பொண்ணு பெண்ணு, இது 3, இல்ல பதவி ஆசை. இந்த ஆசைகள் ஒரு மனுஷனுக்கு வரும்போது, முக்கியமா பெண்ணாசை வந்தாலே எதையும் செய்ய துணிஞ்சிடும். அந்த இரக்கமில்லாத அரக்க குணம் கொண்ட மனம். அப்படி இருக்கும்போது இந்த மயான காளி மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டீங்களானாக்கா, இதை செய்யக்கூடிய நாள் சனிக்கிழமைய தேர்ந்தெடுப்பாங்க. இதனுடைய பாதிப்புகள், மயான காளி மாந்திரிகத்தை செய்யணும்னா பகல்ல செய்ய முடியாது. இத காளிய யாரு வணங்குறாங்களோ, காளிய காளி மாந்திரிகம் யாருக்கு முழுமையா தெரியுமோ அவங்க செய்து மயானத்துல புதைப்பாங்க, இல்ல எரிப்பாங்க, இல்ல செய்து கூட அப்படியே மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக விட்டுட்டு வந்துருவாங்க. மிகவும் கொடிய பாதிப்புகளை தரக்கூடியதுதான் இந்த மயான காளி மாந்திரீகம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நரக வேதனைகளை அவங்கள அனுபவிக்க வச்சு சிறிது சிறிதாக அவங்க உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் உயிரையும் குடிக்கக்கூடிய கொடிய ஒரு மாந்திரிகம் தான் இந்த மாந்திரிகம். இத சனிக்கிழமை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி இருக்கேன். இதுக்கு மாமிசம் கலந்த உணவு. சரி, எதுக்காக செய்யறாங்கன்னு சொல்லிடுறேன். இது பகையால செய்வாங்க, விரோதத்தால செய்வாங்க, துரோகிகள் செய்வாங்க, மண்ணுக்காக செய்வாங்க, பொண்ணுக்காக செய்வாங்க, முக்கியமா பெண்ணுக்காக செய்வாங்க. பெண்ணை அடையறதுக்காக, இல்ல அவங்களை அழிக்கணுன்றதுக்காக செய்வாங்க. இது செய்யறதால துர்மரணம் ஏற்படும். துர்மரணம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா, விபத்துக்கள் ஆகிறது. விபத்தாகி உயிர் போயிட்டா பரவாயில்ல, விபத்துக்கள் ஏற்பட்டு உடல் ஊனம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உயிரை குடிக்கக்கூடிய கொடிய ஒரு பாதகமான செயல் தான் இந்த மயான காளி மாந்திரிகம். இல்ல இந்த மாதிரி மண்ணையும் பொண்ணையும் பெண்ணையும் ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு மன வேதனையில கூட இப்படி செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த மயான காளி மாந்திரிகத்தை செய்யணும்னாக்கா, முதலில் அவங்களுடைய போட்டோ, அவங்களுடைய பேர், போட்டோன்னா புகைப்படம்,
அவங்களுடைய பேர், அவங்களுடைய அம்மா பேர், அவங்களுடைய குலதெய்வம் பேர். சரி, இது எல்லாமே எனக்கு தெரியாது. சாதாரணமா அந்த அந்த நபருடைய பேரும் போட்டா மட்டும் தான் தெரியும். அம்மா பேர், குலதெய்வம் பேர் தெரியாதுனாக்கா பலன்கள் முழுமையான வெற்றியை கொடுக்காது. பலனே கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது, பலன்கள் முழுமையான வெற்றியை கொடுக்காதுன்னு தான் சொல்லணும். இத முதல்ல சேகரிச்சு எடுத்துக்கிட்டு வந்து இதுக்கு பூஜை விதிமுறைகள் பிரகாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு நேரத்துல இந்த பூஜையை ஆரம்பிப்பாங்க. இல்ல பகல்ல செய்து இத கொண்டு போய் ராத்திரில மயானத்துல வச்சு புதைக்கிறது, எரிக்கிற வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய புகைப்படம், அவங்களோட மற்ற காலடி மண்ணு அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா அவங்களுடைய துணி, தலைமுடி அப்படியும் இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னா புகைப்படமும் பேரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதை செய்யறதுக்கு ஒரு கோழி, ஆணா இருந்தா சேவல், பெண்ணா இருந்தா பெட்ட கோழி. ஆணுக்கு செய்யணும்னா சேவல் கூவக்கூடாது, பெண்ணா இருந்தா அது கன்னி கோழியா இருக்கணும். இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம். யார நீங்க கொடூரமா அழிக்கணும், விபத்து ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க உதிரத்தை சிந்தி நரக வேதனையை அனுபவிச்சு அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய புகைப்படம் பேரை ஒரு செம்பு தகடு, காரிய தகடு, இரும்பு தகடு ஏதாவது ஒரு தகடுல அழிக்கிறதுக்கு உண்டான மந்திரங்களையும் அந்த சக்கரத்தையும் எழுதி, இதே போட முடியாது சக்கரம் மந்திரம் எல்லாம், அதுக்குன்னு தனித்தனியா இருக்கு சக்கரம் எல்லாம். அந்த ஒரு சக்கரத்தை போட்டு அந்த பீஜத்தையும் அதுக்கு உண்டான அச்சாரத்தையும் எழுதி காட்டணும்னா ஒரே பதிவு அரை மணி நேரம் ஆகும். அவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் அந்த மனப்பாடமா தெரிஞ்சால் கூட செய்யறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதை பார்க்கிற பொறுமை யாருக்கும் இருக்காது. முதல்ல இதெல்லாம் போட்டுக்கிட்டே வரலாம். இன்னும் எத்தனையோ பதிவு இருக்கிறதுனால ஒரே பதிவுல சீக்கிரமா போட முடியாது. சரிங்களா? அந்த காரிய தகடு, இரும்பு தகடுல அதனுடைய பேரை எழுதி, அந்த சக்கரத்தை போட்டு அதுல பேரை எழுதி, அதுக்கப்புறமா 8 எலுமிச்சம்பழம், 8 முட்டை, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா 8 மண்பாத்திரம் தனித்தனியா பிரிப்பாங்க. சரி, 8 எதுக்காக என்ற கேள்வி வரும். ஒரு மனுஷன் 6 அடி மனுஷனாக இருக்கட்டும், 6 அடி பெண்ணாக இருக்கட்டும், 5 அடி பெண்ணாக இருக்கட்டும், 4 அடி ஆண் பெண் யாராக இருக்கட்டும், 3 அடியே இருந்தால் கூட அவங்களுடைய கைகளில் யாரு எத்தனை அடி இருந்தாலும் சரி, அவங்களுடைய கையில அவங்க உச்சந்தலையிலிருந்து அவங்க ஜான் கணக்குல அளந்துகிட்டு வந்தாங்கன்னாக்கா எஞ்சான் உடம்பு தான் ஒரு மனிதனுக்கு. அது எத்தனை அடியானா இருக்கட்டும் அவங்க ஹைட்டு, அவங்களுடைய சொந்த கையில அவங்க நீங்க கூட இப்ப மாந்திரிகத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உச்சந்தலை அதை கேட்டீங்கன்னாக்கா உச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை கருவுறும் போது தாயினுடைய உணவை அது எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் உச்சந்தலையிலிருந்து தான் தொப்புள் கொடி வழியா அது உச்சந்தலையிலிருந்து பயன்படும். இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது, தனியா சொல்லலாம். அங்கிருந்து கணக்கிடும் போது நீங்க அளந்துகிட்டே வந்தீங்கன்னாக்கா எஞ்சான் உடம்பு தான் இருக்கும். இந்த எஞ்சான் உடம்ப ஒரு உருவ பொம்மையை செய்து எந்த இடத்துல ஊசிய கரெக்டான மந்திரத்தங்களை சொல்லி குத்தினாக்கா அந்த இடம் செயல்படாத அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் அஷ்டகர்மம். 2 ஜான்ல குத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நெஞ்சு குழியில் தான் குத்த வேண்டியதா இருக்கும். ஒரே ஜான்ல குத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களோட தொண்டை குழியில குத்தலாம். ஒரு மனிதனுக்கு எத்தனை தரித்திர குழி இருக்கு, எத்தனை அவங்க தினமும் செயல்படுத்தி அவங்க வாழ்வதற்கு உண்டான உணவை உட்கொள்ளுவது, மல ஜலம் கழிப்பதுன்னு பல வழியில் இருக்கு. அப்படி அந்த எஞ்சான் உடம்புல எங்க குத்துறாங்களோ ஊசி, எங்க குத்துறாங்களோ முள்ளு, எங்க குத்துறாங்களோ அந்த இடத்துல செயல்பட முடியாம தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ஸ்தம்பன மாந்திரிகத்துக்கு கொடுத்திருக்காங்க.
பேதனத்துக்கும் கொடுத்திருக்காங்க, மாரணத்துக்கும் கொடுத்திருக்காங்க, வசியத்துக்கெல்லாம் அப்படி கொடுக்கல. சரி, இந்த மயான காளி கிட்ட வந்துடலாம். இப்ப அந்த மாதிரி அது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, அந்த தகுடை எழுதி அந்த தகுடை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பெண்ணை அழிக்கணும் அப்படின்னாக்கா, கூவாத சேவல் ஆணுக்கு, முட்டையிடாத கன்னி கோழி பெண்ணுக்கு, இது கருப்பு கோழியா இருந்தா காட்டேரிக்கு பயன்படுத்துறது உண்டு. இதுக்கு ஒருவேளை கேட்டீங்கன்னா நாட்டுக்கோழியா இல்லாம பாய்லர் கோழியா இருக்கலாமா அப்படின்னு கூட கேள்வி வரும். நாட்டுக்கோழி இருக்கிறது நல்லது, பாய்லர் கோழி கூட தான் அறுத்தாயின ரத்தம் தானே வருது. ஒரு ஆணை அழிக்கணும்னாக்கா சேவல் சொல்லியிருக்கேன், கூவக்கூடாத சேவல் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆணை அழிக்கணும்னா சேவல்ல வலது பக்கம் காலில் தான் அந்த தகுடை எழுதி அதுக்கு மந்திரத்தை சொல்லி அவங்கள அழிக்கிறதுக்கு, விபத்து ஏற்படுறதுக்கு, கை கால் வராம போறதுக்கு, அவங்களுக்கு பாதகத்தை உருவாக்கி வியாதியை உருவாக்கி அழிக்கிறதுக்கு உண்டான வழியை செய்யனாக்கா வலது காலில் கட்டுவாங்க, அதாவது சோத்தாங்கால்ல கட்டுவாங்க. ஒரு பெண்ணை அழிக்கணும்னாக்கா அதுக்கு பெட்ட கோழி, அது முட்டையிடாத கோழியா இருந்தாக்கா அதுக்கு வலது கால் ஆணுக்கு, இடது கால் பெண்ணுக்குன்னு புரிஞ்சுக்குங்க. எதனா இடையில கொஞ்சம் மாறி இருந்தா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெண்ணா இருந்தா இடது பக்கம், ஆணா இருந்தா வலது பக்கம் அந்த இதை எழுதி அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மந்திரத்தங்களை சொல்லி அதுக்கப்புறம் இந்த முட்டை, எலுமிச்சம்பழம் அதுக்கு உண்டான பூஜை விதிகளை செய்து சனிக்கிழமை செய்யறாங்க இல்லையா. அவல் பொடி, கடலை, உதிர சாதம், மாமிச சாதம், அதுக்கப்புறம் சுருட்டு, சாராயம், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா அவல் பொரி, கடலை, தாம்பூலம், பத்தி, சூடம், இது எல்லாமே அந்த படையல்ல போட்டு அதோட சேர்த்து அந்த யார அவங்க துர்மரணம் ஏற்படுறதுக்கு இந்த மயான காளியை பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய பேர் எழுதின தகுட அந்த ஒரு தாயத்துல இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வெறும் தகுட கூட அது காலில் கட்டி அதை கொண்டு போய் இந்த முட்டையெல்லாம் அந்த கோழியை சுத்தி ஒரு மண் பாத்திரத்துல வச்சு, அந்த எலுமிச்சை பழமெல்லாம் சுத்தி அது மண் பாத்திரத்துல வச்சு அந்த பூஜை விதி பிரகாரம் மேற்கு திசையோ இல்லைன்னா தெற்கு திசையோ நோக்கி அமர்ந்து வேப்பெண்ணையோ இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டி தையலமா வச்சு விளக்கை ஏற்றி அந்த விளக்குல திரியில எரிகிற அந்த ஒளியை பார்த்து அவங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய மந்திரத்தங்களை பயன்படுத்திடுவாங்க. மந்திரம்னா என்ன, காளியா இருந்தாலும் எது இருந்தாலும் சில மந்திரங்கள் இருக்கும். அப்படி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி சொல்லி 108 முறை, 1008 முறை, 1008 முறை உரு போட்டு இதை கொண்டு போயிட்டு இந்த முட்டைய மயானத்துல எரிப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாமே 2 வெட்டி பிரிச்சு புதைப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கோழிக்கு அது மேல தண்ணிய தெளிச்சு அத பலி கொடுத்து தலைகீழாக திருப்பி போட்டுருவாங்க. தலைகீழ திருப்பி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, பலியை கொடுத்து அறுத்துட்டாங்கன்னாக்கா வலது கையில அந்த கோழியோட தலை இருக்குன்னா இடது கையில அதோட உடல் இருக்கு இல்லையா. வலது கையில இருக்கிறது இடது பக்கமாகவும் இடது கையில இருக்கிறது வலது பக்கமாகவும் பிரிச்சு போட்டுட்டு இந்த முட்டையவும் அந்த எரிச்சாங்க பாத்தீங்களா, இதோட சேர்ந்து அவங்களுடைய போட்டோ அதெல்லாம் வச்சு எரிச்சு இந்த சாம்பலை கொண்டு போய் அவங்க மயானத்துல செய்துட்டோம்னா அவங்க விபத்து ஏற்பட்டு அவங்க மரணம் அடைஞ்சிட மாட்டாங்க. இந்த சாம்பலை கொண்டு போய் அதான் அந்த முட்டையில் தான் அவங்க பேர்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா, அம்மா பேரு, அவங்க பேரு, வீட்டோட பேரு, குலதெய்வம் பேரு, இல்லைன்னா போட்டோ அவங்களோட பேர் எழுதியிருக்காங்க இல்லையா, அதை எரிச்சு அதை கொண்டு போய் அவங்களோட வீட்டு வாசல்ல, வீட்டுக்குள்ள, அவங்க போற வயல வர்ற வயல தெளிச்சு விட்டுட்டாங்கன்னாக்கா அந்த குடும்பத்துல அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அந்த குடும்பமே பாதிக்கப்படுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்துரும். இந்த மயான காளி மாந்திரிகத்தில் செய்யக்கூடிய கொடுமைகள் இப்படித்தான் இருக்கும். இதிலிருந்து மீண்டு வர்றது எப்படின்றத இன்னொரு பதிவுல போடலாம். ஏன் கேட்டீங்கன்னாக்கா, மாந்திரிகத்துல இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமானாக்கா முடியும். ஒரு கன்னி கோழி முட்டைய வச்சு பல விஷயம் செய்யலாம். அது ஒரு சிலருக்கு சாத்தியம், ஒரு சிலருக்கு சாத்தியம் இல்லை. சரி,
மயானக்காளி மாந்திரிகத்தில் கொடூரமாக அழிப்பது இது செய்துதான். இதே மயானக்காளி மாந்திரிகத்துல இந்த பெண்களுக்கு மாதவிடை மாச கணக்குல போய்கிட்டு இருக்கு இல்லையா, கரு நிக்காது, நின்ன கருவு சிதைஞ்சு போயிடும். அதோட சேர்ந்து மாதவிட காலத்துல மாச கணக்குல போறது, மாசத்துல 2 முறை ஆகிறது, 3 முறை ஆகிறது, கர்ப்பப்பைய சிதைஞ்சு போற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, உடலெல்லாம் வியாதிகளை உருவாக்கி கொடுக்கிறது, ஒரு வியாதி வந்தா குணமாகாத அளவுக்கு பக்கத்துல ஆளு நடமாட்டமே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான மாந்திரிகம் எல்லாம் இருக்கு. இது அஷ்ட கர்மம். மறைமுகமாக மற்றவங்களை பாதிக்க வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி பார்க்கக்கூடியது. அப்படி செய்யக்கூடாது. அப்போ செய்யக்கூடாதுன்னா ஏன் போறன்ற கேள்வி வரும். இப்படி எல்லாம் கூட ஒரு மாந்திரிகெல்லாம் இருக்கு, செய்திருக்காங்க, செய்துகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா உண்மையான மாந்திரிகம் தெரிஞ்சவங்க அது வெளிப்படையா வெளியில இருக்கிறவங்களுக்கு நான் செய்தேன்னு சொல்லவே மாட்டாங்க. செய்வாங்க, சைலண்டா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க கையில எவ்வளவு பெரிய சக்தி, இறை சக்தி, துஷ்ட சக்தியுடைய சக்தி, இல்லைன்னா மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட கர்ம சக்தி இருந்தாலும், எந்த மாந்திரிகராக இருந்தாலும் தன்னுடைய பகைக்காக, தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடாது. மாந்திரிக பலிதம் வராது. நீங்க உண்மையாவே மாந்திரிக அஷ்ட கர்மத்தினுடைய 8 வகையான எந்திரம், மந்திரம், கரு, உரு, அதுக்கு உண்டான மூலிகை, அதுக்கு உண்டான அஷ்ட கர்மத்துக்கு தேவையான அனைத்து கரும பொருட்களையும் சேர்த்து அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லும் போது உங்களை சுத்தி 8 வகையான அஷ்ட கர்மத்தினுடைய தெய்வங்களும் தேவதைகளும் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தானாவே அழிஞ்சு போயிடுவாங்க. செய்யறவங்க தான் அதை பயன்படுத்த கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் பகையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு எதிரியே, துரோகியே என்னை காப்பாத்துன்னு சொன்னா மனம் கஷ்டப்படாம செய்து கொடுக்கணும். அதுதான் மாந்திரிக பலிதம் வரும். அப்படி செய்யறவங்களுக்கு மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு ஏன் கேட்டீங்கன்னாக்கா பகையாலையும், வெறுப்பாலையும், எதிர்ப்பாலையும், ஒருத்தருக்கு உண்டான தீராத கஷ்டத்தாலையும் அவங்களுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்துவாங்க. முடிந்த அளவுக்கு தவறான வேலைகளை செய்யறது தவிர்த்து ஒருத்தரை காப்பாத்துறது, பிரிஞ்சவங்களை சேர்க்கிறது, ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது, செய்வனையை எடுக்கிறது, ஏவல் பில்லி சூனியத்தை எடுத்து அழிக்கிறது, ஒரு மாந்திரிக பாதிப்பிலிருந்து மீட்டு கொண்டு வர்றது, இப்படியெல்லாம் செய்துட்டு வந்தாக்கா உடனுக்குடனாக பணக்கார ஆகணும், வசதி ஆகணும், நல்லா இருக்கணும்னாக்கா அதுக்கு பல வழியே தேர்ந்தெடுக்கிறதுல மெல்ல மெல்ல நீங்க செய்துக்கிட்டு வெற்றி பெற்றுக்கிட்டே போனீங்களா உங்களுக்கு பல வகையில நன்மைகளும் நடக்கும், சந்தோஷமும் கிடைக்கும், மன நிம்மதியும் இருக்கும். ஆனா மாந்திரிகத்தை பயன்படுத்தும் போது விரோதம், குரோதம், பகை, வெறுப்பு, ஒரு சின்ன விலங்கு மேல கூட உங்களுக்கு கோபம் வராத அளவுக்கு இருந்தா மாந்திரிகன்றது உங்க உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனியை போல உங்களுக்கு வசப்படும். மாந்திரிகத்தை செய்து சாதிக்கணும்னு நினைக்கிறத விட மாந்திரிகத்தில் அஷ்ட கருமத்தில் 108 வகையும் இதுக்கும் மேலையும் பல வகையான ரகசியங்கள் இருக்குதுன்றத ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கிட்டாவே போதும். நீங்க நல்ல நிலையில வரலாம், நல்லபடியா செய்து முடிக்கலாம். பாதகமான இந்த மாந்திரிகங்களை போடுறோம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம். இந்த மாதிரி பாதகத்தை செய்யறாங்கன்னா அதுல இருந்து எப்படி அவங்களை காப்பாத்தி கொண்டு வர்றதுன்றத ஒவ்வொரு பதிவா போட்டுக்கிட்டு வர கேட்டு பயன்பெறுங்க. நன்றி.